ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களே சுலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நம்ம புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 என் பண்ண சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ப்ராஃபிட் 50,000 ஃபுட் டெலிவரி பண்ணி நம்ம எவ்வளோ டேஸ்க்குள்ளே என் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முயற்சியாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதையும் இன்றைக்கி நம்ம எவ்வளோ என் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக வீக்கெண்ட் இன்சென்டிவ் அடிச்சிட்டாங்க 1,200 நேற்று விழாக் இன்னும் போஸ்ட் பண்ணல. கண்டிப்பாக இந்த விழாக்கு பார்க்கும்போது அந்த விழாக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் இருக்கோங்க. கரெக்டாக டைம் 2 மணி ஆகுது. நம்ம இன்றைக்கி 12 மணிக்கு லாகின் பண்ணிட்டோம். ரொம்ப டயர்டுங்க. இன்றைக்கி லாகின் பண்ணக்கூடாதுன்னே இருந்தேன், ஈவினிங் பண்ணலாம்னே நினச்சேன். இருந்தாலும் 11 மணிக்கு எழுந்து அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் கீதம் வெஜ்ஜில் தாங்க இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. இப்போ தாங்க ஃபுட் ரெடியாக வந்திருக்கு. துறைப்பாக்கத்தில் இருக்க கீதம் வெஜ். போயிட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. நம்ம இப்போ வர பார்த்தீங்கன்னா 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். நேற்று 9 ஆர்டர். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 768 ரூபாய் பண்ணியிருக்கோங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்டி வாக்கத்தில் இருக்க சரவணா பவன் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. கரெக்டாக லாஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சப்வே போட்டிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் தான். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூரில் இருக்குங்க. இங்கேருந்து ட்ராப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குடி. ஃபுட் ரெடியாக தான் இருக்குது. கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ப்ரோ 9273 ப்ரோ ஆர்டர். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:20 ஆகுதுங்க. இப்போ தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. பேக்கில் இருக்குது பாருங்கள், லேமினோர் பீஸா. இங்கே தாங்க நம்ம வெயிட் பண்ணுறோம். இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுதுங்க. நம்மளுடைய 3வது ஆர்டரு இப்போ தான் நம்ம எடுக்கிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து ஆதம்பாக்கங்க. வேளச்சேரிலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 8:50 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் ஐஜிபி கேக் கிஃப்ட் ஷாப் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கே போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பம்மலுங்க. இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் சம்திங் வரும். நைட்டு மாதிரியே இன்றைக்கும் வச்சு செய்ய போகிறாங்களான்னு தெரில. லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் மெக்டோனல்ஸில் எடுக்க போயிருந்தேன். ஐயோ சரியான கடுப்பேற்றி விட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் இல்லை, ஆர்டர் ஸ்டாக் இல்லை அப்படின்னா நம்ம கஸ்டமர் சப்போர்ட் ஃபஸ்ட்டு ஜொமேட்டோ கேருக்கு கால் பண்ணோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் பிக் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் டைம் இருக்குது. 7 மினிட்ஸ் வரை நம்ம வெயிட் பண்ணோம். இந்த பீக் ஹவர்ஸில் நல்ல ஆர்டர் வரும். அந்த பீக் ஹவர்ஸில் இந்த மாதிரி நம்மளை கடுப்பேற்றி விடுறாங்க. அப்புறம் 7 நிமிஷம் கழிச்சு தான் அவரு கால் எடுத்தார். ஜொமேட்டோ சப்போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு கால் பண்ணுவாங்க, அப்புறமா ரெஸ்டாரண்ட் பண்ணுவாங்க, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லாஸ்ட்டாக பேசிட்டு இதெல்லாம் இந்த ப்ராசஸ் தான் முடியவே ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுங்க. நமக்கு தாங்க டைம் வேஸ்ட்டு எல்லாமே. இந்த பீக் ஹவர்ஸில் நம்ம ஒரு ஆர்டரை சேர்த்து ஓட்டலாம். 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நமக்கு வந்து அந்த டைமில் தான் நமக்கு நல்ல ஆர்டரே வரும். இந்த மாதிரி கடுப்பேற்றி விட்டாங்க. அவ்வளோ காண்டாகுதுங்க. சரி விடுங்க, இதெல்லாம் வந்து சகஜம்தான். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம போயிட்டு ஆர்டர் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கேட்குதாங்க, பிக் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கிளம்பலாம். இன்றைக்கி நம்மளை எங்கெங்கெல்லாம் தூக்கி அடிக்க போகிறாங்கன்னு தெரில. நேற்று ஆனால் எடுத்துட்டேங்க வாழ்க்கை. 26 கிலோமீட்டருங்க ரூம் வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
ஆர்டர் நம்ம பம்மலில் கொடுத்துட்டு பல்லாவரத்தில் இருக்க கங்கா ஸ்வீட்ஸு தான் நம்ம ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலம்பாக்கம். பார்த்தீங்கன்னா முன்னாடி தாங்க பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தாண்டி வந்திருக்கோம். கங்கா ஸ்வீட்ஸ். இந்த சைட்லாம் நமக்கு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ஆர்டர் வருது. பல்லாவரம் பம்மல்லாம். டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்க யா மொய்தீன் பிரியாணி தான். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோவிலம்பாக்கம் போட்டாங்க. அங்கேருந்து நம்ம ஜோனுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு நினச்சேன். மறுபடியும் பல்லாவரத்தில் இருக்க யா மொய்தீன் பிரியாணி தான் இங்கே தான் போட்டிருக்காங்க ஆர்டர். இங்கேருந்து பரவாயில்லைங்க, நம்ம ஜோனுக்கு கிட்ட கொண்டு போயிட்டாங்க. நங்கநல்லூர். நான் கூட பயந்துட்டே இருந்தேன், நேற்று வச்சு செஞ்ச மாதிரி இன்றைக்கி வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஏதோ லக்கில் தப்பிச்சிட்டோம் இன்றைக்கி. இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னார். யாருன்னா பக்கத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பல்லாவரத்தில் தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். தெரிஞ்சு பாருங்கள், சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அழகாக தெரிஞ்சு பாருங்க. இந்த வழியாக தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் நங்கநல்லூருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 11:13 ஆகுதுங்க. டோட்டலாக 27 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1536 ரூபா என் பண்ணியிருக்கோம் இன்சென்டிவ்லாம் சேர்த்து. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1536 ரூபாங்க. இதில் வந்து 451 ரூபா நேற்று நைட்டு ஓட்டினது, அது மைனஸ் 200 ரூபா பெட்ரோல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா நம்ம செலவு எல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு டிப்ஸே இன்றைக்கி 50 ரூபா கிடச்சிது. எல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணால் 905 ரூபாங்க டுடேவோட ப்ராஃபிட். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்லாட் 12 மணி வரை தாங்க புக் பண்ணோம். இருந்தாலும் லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆதம்பாக்கத்துலேருந்து வேளச்சேரிக்கே வந்துச்சு. சரி, இந்த ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஆனால் நம்ம அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 கிலோமீட்டர் சம்திங் ட்ராப் வந்துச்சு. எப்படியும் நம்ம அந்த ஆர்டர் ஓட்டினா தூக்கி அவுட்டரில் அடிச்சிருவாங்க. அப்புறம் நேற்று மாதிரி ஆல்ரெடி நம்ம 3 டேஸாக ரொம்ப நேரம் லாகின் பண்ணி ஓட்டினால ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஓட்டியே இருக்கக்கூடாது, இருந்தாலும் நம்ம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு நம்ம ஓட்டினோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் நார்மலாக ஓட்டுறத விட 1 மணி நேரம் இன்றைக்கி முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரியில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து நம்ம ரூம் 1 கிலோமீட்டர் சம்திங் தான் வரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.